எப்பொருள் யார் எவர் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது வித்தை 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 கற்றவனுக்கு நோய் நோய் என்னும் மரணம் இல்லை. வித்தை கற்றவனுக்கு தான் மரணம் இல்லாத சமாதி. அதாவது என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நத்தம்போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தகர்கல்லால் அறிதுங்கிறார். நத்தம்போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தகர்கெல்லாம் அறிதுங்கிறார். அப்போ நத்தை அது சங்கு, மெல் உடலிகள். அந்த சங்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சங்கு புகழ் வாய்ந்த சங்கு இல்லையா, அந்த சங்கு அதுக்கு நத்தைன்னு சொல்லுவாங்க. நத்தையினுடைய பல்வேறு பிரிவுகள் தான். சரி, அந்த ஓடு விண்மையாக இருக்கும், புகழ் வாய்ந்த ஓடாக மாறும். அந்த சங்கநாதம் ஒரு வெற்றிக்கான முழக்கம் அல்லது தோல்விக்கான முடிவு. இதுக்கெல்லாம் வெற்றி தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் சங்கை ஊதுவாங்க. இது தமிழர் நாகரிகம். அதை தான் திருவள்ளுவர் சொல்றார். நத்தை இருந்தாலும் நத்தை அந்த சங்கு இருந்தாலும் அது புதுமை பெறுகிறது, அது மேன்மை பெறுகிறது, அது வணக்கத்திற்குரிய பொருளாக, போற்றுதலுக்குரிய பொருளாக, மருந்து பொருளாக, தொடக்க பொருளாக, முடிவு பொருளாக, விழிப்புணர்வு பொருளாக அது மாறுகிறது. அதே போலத்தான் வித்தையை கற்றவனுக்குத்தான் புகழ் உண்டாகிறார். இந்த கேடுன்னு இடத்துல புகழ், நத்தம்போல் கேடும் உலதாகும் சாக்காடும். இந்த இடத்துல கேடு என்று சொன்னால் நன்மை தரும் கேடு, உலதாகும் சாக்காடும். இந்த சாக்காடு என்று சொன்ன இந்த இடத்துல ஒருத்தர் சாக்கறான், அதுல முடிவு எழுதிட்டு போறான். அப்ப வித்தகர் கல்லால் அறியுது. யாரு? வித்தகர். தமிழ்ல வித்தகர் என்று சொன்ன தூய தமிழ் சொல். வித்தகருக்கு கலை கற்றவனுக்குத்தான் அவன் அவனோட உடம்பு புகழ் வாய்ந்த உடலாக மாறுகிறது. சங்கு என்ற மெல்லுடலை இறந்தால் புகழ் வாய்ந்த பொருளாக மாறுகிறது. நீங்கள் மறைந்தால் புகழ் வாய்ந்த உடலாக இருக்க வேண்டும். இதுதான் நத்தம்போல் கேடும் உலதாகும் சாக்காடும். ஆகையினால் நீங்கள் உடலை பற்றி கவலைப்படாமல் சுத்தத்தை பற்றி கவலைப்படுங்கள். உடலை பற்றி கவலைப்படாமல் தூய்மை பற்றி கவலைப்படுங்கள். தூய்மை அருள்வூன் சுருக்கம் பொறை சேவை வாய்மை தூய்மை அருள்வூன் சுருக்கம் வாய்மை தூய்மை அருளும் சுருக்கம் பொறை செய்வே வாய்மை காமம் களவு கொலை என காண்பவை. தூய்மை அருளும் சுருக்கம் பொறை செய்வை வாய்மை மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை. நேமி ஈரைந்த மெய்யமத்தானவை. நேமி ஈரைந்த மெய்யமத்தானவை. தூய்மை அருளும் சுருக்கம் பொறை செய்வை வாய்மை வளர்த்தலை மற்றவை. வாய்மை வளர்த்தலை மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை. நேமி ஈரைந்த நியமத்தானவை. சௌ சந்தோஷம் தவம் சுவாத் ஈச்சுராய நியமத்தானம் என்று சொல்லுகிறார். ஆக திருமூலரும் தூய்மை என்கிறார், பதஞ்சலியும் தூய்மை என்கிறார். திருமூலர் தூய்மையும் பதஞ்சலியும் தூய்மை புரிந்து கொண்டால் நீங்கள் மரணத்தை வெல்லலாம். சாவுங்கிற மரணத்தை வெல்லலாம். முதல் சாவற்ற நிலை. அப்ப இயற்கையில் மரணம் இல்லை, இயற்கையில் சமாதி மட்டும்தான் உண்டு. நீங்க உடம்பை பிரித்து கொண்டு செல்லலாம். என்னோட ஆசிரியர் 80 ஆண்டில் பிரித்து சென்றார். நான் 65 ஆண்டு ஆச்சு, இன்னும் இதை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இது விண்வெளி குடியேற்றம், விண்வெளிக்கான கண்டுபிடிப்பு. வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பை நான் கொண்டு வர்றேன். வெங்கடேசன் நிறைய கண்டுபிடிப்பு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவருடைய 3 கண்டுபிடிப்பு இருக்கு. உணவில்லாமல் பரிணாம அறிவியல் எப்படி வாழ்வது, பிறகு ஈர்ப்பு விசை மின்சாரத்தை மாற்றுவது, பிறகு தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வருவது. இதெல்லாம் நான் யோசிச்சு இப்போ அட்வான்ஸ்டு குவாண்டம் சயின்ஸில் நான் போயிட்டேன். அந்த அட்வான்ஸ்டு குவாண்டம் சயின்ஸில் போனோம்னா நாம் விண்வெளியில் குடியிருக்கின்ற காலம் நெருங்கி விட்டது. நமக்கான மின்சாரத்தை நாமே தயாரிக்க முடியும். புரியுதா? ஆக நமக்கான மின்சாரத்தை தயாரிக்க முடியும். நமக்கு 3 கருவிகள் இருக்கு நமக்கு பார்த்தீங்க. அதாவது விண்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தை பயன்படுத்தி, வெற்றிடத்தையும் விண்வெளி ஆய்வு மையத்தையும் பயன்படுத்தி 2க்கான சமமின்மையை பயன்படுத்தி அந்த இம்பேலன்ஸ் ப்ரெஷர் வேறுபாடு, வேக்கம் ப்ரெஷர் அண்டு ரிசர்ச் ஸ்டேஷன் ப்ரெஷர் இது 2க்குள்ள வேறுபாட்டை பயன்படுத்தி நாம் மின்சாரம் தயாரிக்கலாம். அதுபோக மைக்ரோ கிராவிட்டி, நியோ டைனமிக் மேக்னெட். இப்போ வந்து வெங்கன் செம்மைங்கிற ஒரு மேக்னெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். வெங்கன் செம்மை என்கிற மேக்னெட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அது வெங்கன் செம்மை காந்தன்னு ஆசிரியர் வெங்கடேசன் பேர், என் அம்மாவுடைய பேர், அப்புறம் தமிழர்கள் கண்டுபிடித்த செந்தூரமான, சித்தர்கள் கண்டுபிடித்த செந்தூரமான அந்த செந்தூரம், சிகப்பு செந்தூரம். அவங்க 5600 ஆண்டுக்கு முன்னாடி 8000 ஆண்டுக்கு முன்னாடி அந்த செந்தூரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க.
இப்போ தான் இரும்பை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறீங்களே, இரும்பு கண்டுபிடிக்கிற காலத்திலேயே அஹ், செந்தூரம் கண்டுபிடிச்சி சித்தர்கள் எப்போ கண்டுபிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களோட வரலாறு பார்த்தீங்கன்னா 20,000 ஆண்டுகள் அப்போவே அவங்க செந்தூரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால வந்து சராசரி சராசரி பயன்பாட்டுக்கு இரும்பை கண்டுபிடிச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த மருத்துவ குணத்தில் செந்தூரம். அப்ப சித்தர்கள் தோன்றி 18,000 ஆண்டு ஆச்சு. செந்தூரம் வந்து தோன்றி கிட்டத்தட்ட 15,000 ஆண்டு ஆச்சு. ஏன்னா 18,000 ஆண்டுக்கு முன்பாக சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோக தொல்காப்பியத்துல வந்து அஹ், அந்த பார்ப்பனர் பாக்கம், அந்தணர் பாக்கம், வேளிர் பாக்கம், பொருணர் பாக்கம், தாபதர் பாக்கம், அப்புறம் அறிவன் தேய பார்க்கம்னு வருது. அறிவன் தேயம் அதில் வருது. அப்போ நாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதனால வந்து வெங்கன் செம்மைங்கிற காந்தத்துக்கு பேர் வச்சிருக்கோம். இது எதிர்காலத்தில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்த பற்றாக்குறை குறிப்பாக மின்சார வண்டிகள், விண்வெளித்துறை, இராணுவத்துறை, அப்புறம் வந்து மருத்துவத்துறை, அப்புறம் வந்து சிறு மோட்டார்கள், ட்ரோன் சொல்லக்கூடிய பூச்சி மோட்டார்கள், இன்னும் நிறைய பயன்பாட்டுக்கு நான் கண்டுபிடிச்சது வரப்போகுது. இது மக்களுக்கு கொடுக்க போகிறேன், மலிவாக கொடுக்க போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க இப்போ நியோ டைமம்ங்கிறது ரேர் எர்த் மெட்டல், அது வந்து சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹீட்டு அது வந்து தாங்கிறதில்ல. நான் கண்டுபிடிச்சது வந்து 400 செல்சியஸ் வரைக்கும் வேலை செய்யும், 400 செல்சியஸ் வரைக்கும் வேலை செய்யும். அப்புறம் நிலைப்புத்தன்மை நல்லாயிருக்கும், எதிர்ப்புத்தன்மை நல்லாயிருக்கும், கொராசிவிட்டின்னு சொல்லுவாங்க, கொராசிவிட்டி வந்து நல்லாயிருக்கும். இப்போ ரொமனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து காந்தத்தன்மை, அது பார்த்தீங்கன்னா காந்தத்தன்மை பார்த்தீங்கன்னா 10,000 காஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் இருக்கும். அப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் வந்து 400 வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். நியர் டு 80% நியோடைமியம் அப்படி இருக்கும். நியோடைமியம் காலம் இன்னும் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. நாம் வந்து இப்போ அது புதுசாக கண்டுபிடிச்சாச்சு. ஆர்வம் இருக்கிறவங்க வந்து இந்த விருப்பம் இருக்கிற என்னோட தொடர்பு கொள்ளலாம். பேடண்ட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு, பேடண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். என்ஆர்டிசியில் வந்து இப்போ செங்கன், அதாவது வெங்கன் செம்மையை பதிவு பண்ண போகிறேன். அதுக்கு பேசிக் வந்து ஃபார்முலா வந்து ஃபெரைட்டு மெக்னீஷியம், அப்புறம் நிக்கல், அப்புறம் வந்து குரோமியம். இது வந்து ஒரு கலவை இருக்குது. இது ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட்னு சொன்னால் ரெண்டு, அதாவது சாஃப்ட் காந்தம், ஹார்டு காந்தம்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் ஹார்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஹைப்ரிடை கொண்டு வந்தாச்சு. 80% உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். அது எதுக்கு? நியோடைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். நியோடைம் வந்து வந்து ரொம்ப கஷ்டம், அது வந்து நம்ம பயன்படுத்த இருக்க ரொம்ப சிரமம், விலை அதிகம். நம்ம ஒரு நாட்டை சார்ந்து வாழ வேண்டியது இருக்குது. இது நாம் வந்து நம்ம நாட்டை இந்தியாவை சார்ந்து வாழலாம். இந்தியாவில் வந்து சோடியம் ஃபெரைட் நிறைய கிடைக்குது, ஃபெரைட் ஆக்சைடு கிடைக்குது, மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்குது, அப்புறம் குரோமியம் ஆக்சைடு கிடைக்குது, நிக்கல் ஆக்சைடு கிடைக்குது. நாலுமே வந்து நமக்கு போதுமானது. இதை வச்சு நம்ம வந்து மின்சார வண்டி தயாரிக்கலாம். மின்சாரத்துக்கு, அதாவது மின்காந்தம் பெர்மனெண்ட் மேக்னெட் வேறு எப்படியும் நல்லா இருக்கும், வெள்ளையாக இருக்கும். நிக்கல் சேர்த்துறோம், நிக்கல் குரோமியம் சேர்ப்ப வெள்ளையாக வந்துடும். அதில் போரான் கிடையாது, புரியுதுங்களா? போரான் கிடையாது, நியோடைமும் கிடையாது. போரான் வந்து நமக்கு கிடையாது, நியோடைமும் நமக்கு கிடையாது. அப்போ போரான் இல்லை, நியோடைமும் இல்லை. நமக்கு வந்து அது எடுத்துட்டாச்சு. அது எடுத்ததுக்கப்புறம் இதை பண்ணியிருக்கோம். ஃபெரைட்டு வந்து ரொம்ப சீப்பு, மெக்னீசியம் சீப்பு, மலிவு, அப்புறம் வந்து நிக்கல் ரொம்ப மலிவு, அப்புறம் வந்து குரோமியம் இதெல்லாம் ரொம்ப மலிவு. ஏன்னா இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது, லோ சைடு எஃபெக்ட்டு, லோ எமிஷன், அப்படி தான் வரும். அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் இதெல்லாம் நமக்கு இதை வச்சு நம்ம மின்சாரம் தயாரிக்கலாம். இது வந்து ஆன்டி கிராவிட்டி வீலுக்கு தயாரிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல நியோடைமியம் மேக்னெட் வச்சு தான் வந்து ஆன்டி கிராவிட்டி வீல் தயாரித்தேன். இன்னும் எதிர்காலத்தில் வந்து இந்த வெங்கட் செம்மை இது காந்தத்துக்கு பேர் வச்சாச்சு. இனிமேல் வெங்கட் செம்மைன்னு தான் பேர் வைக்க போகிறேன். பேடண்ட்டுக்கு அப்ளை வேலை நடந்துட்டு இருக்குது. என்ஆர்டிசியில் நான் பதிவு பண்ண போகிறேன். புரியுது? இந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்பு இருக்குது. அது பூமிக்கும் பயன்படும், விண்வெளிக்கும் பயன்படும். அதை உணர்ந்துட்டு எல்லோரும் வாங்க. நன்றி, வணக்கம்.